गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு கிருஷ்ணாவதாரம் பண்ணி அதுல சில முக்கியமான காரியங்கள், அதுல ஒன்று கம்சவதம். அந்த கம்சவதமானது இந்த அத்தியாயத்துல தான் நடக்கிறது. இப்படி கம்சவதமே அற்புதமாக பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சிருக்கார் தசமஸ்கந்தத்துல. இந்த ரங்கஸ்தலத்துல பகவான் வரார். இந்த சானூரன் மல்லன் இவா கூட எல்லாம் சண்டை போடணும்னு அவளும் மேல யுத்தாதித்யத்தை கொடுத்துட்டு, நீ தாராளமா சண்டை போடணும், நீ சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது, யானையை சம்ஹாரம் பண்ணியிருக்க, இத்தனை பேரை சம்ஹாரம் பண்ணியிருக்க, சும்மா இப்படிலாம் பேசின்னு சுத்தாத, எங்களை ஜெய் பார்ப்போம்னு இப்படி யுத்தாதித்யத்தை கொடுக்குறானுங்க இந்த சானூரன் மல்லன். அவசியம் சண்டை போடலான்னு சொல்லிட்டு இந்த சானூரனும் பகவானும் சண்டை போடுறார். இந்த முஷ்டிகன்னு ஒருத்தர் இருக்கான், இவ ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். அந்த முஷ்டிகனும் பலராம சுவாமியும் சண்டை போடுறான். இப்படி சண்டைன்னா சண்டை, இந்த மல்ல யுத்தம் தொந்த யுத்தம் எப்படி நடக்கும்? கைனா கை, காலுன்னா காலு, எப்படி அவரவர்கள் இப்படி நல்லா அடிச்சிறார்கள். தலையில அடி, புஜத்துல அடி, அங்கடி இங்கடி, பரஸ்பரம் அடி வாங்குறான். இப்படி கிருஷ்ணர் சண்டை போட்டு அந்த சானூரனை எப்படி தள்ளும் போது கிருஷ்ணர் பட்சமா இருக்கக்கூடிய கோப குழந்தைகள்லாம் ஆரவாரம் பண்ணி எல்லாரும் கையை தட்டி இப்படி பண்றா. அதே அந்த சானூரன் கிருஷ்ணரை பிடிச்சி சண்டை போட்டு கீழே தள்ளும் போது இந்த கம்சபக்ஷமா இருக்கிறவா எல்லாரும் பலேன்னு சொல்லிட்டு இப்படி பண்றா. அந்த அந்த ரங்கஸ்தலமே இப்படி இந்த யுத்தம் போல யாரு ஜெயிப்பா இப்படி ஆர்வமா இருக்குன்றது போல இந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் அந்த மல்லர்கள் கூட சண்டை போடுறத எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஆரவாரத்தோட பாக்குறா. ஒரு மல்ல யுத்தம்னா எப்படி நடக்கும்? இவன் போய் பின்னாடி கட்டுறது, அவன் பின்னாடி கட்டுறது, இவன் கையை பிடிச்சி திருகிறது, அவன் கையை பிடிச்சி திருகிறது, இவன் காலை பிடிச்சி இழுக்கிறது, அவன் காலை பிடிச்சி இழுக்கிறது, அப்படி ஆரவாரம் பண்ணிட்டு ஹாய் ஒயின்னு பண்ணிட்டு இப்படி சண்டை போடுறத பார்த்தா அங்கேருந்தவர்களுக்கு ஏதோ சின்ன குழந்தைகள் கூட இந்த மல்லர்கள் சண்டை போடுவது மாதிரி இல்லையா, அவளுக்கு ஏத்தது போல, அவள் என்ன அடி கொடுக்குறானோ அதுக்கு ஏத்தது போல பலராம சுவாமி கிருஷ்ணனும் இப்படி அடி கொடுக்கிறார்கள். இப்படி பார்க்கும்போது இந்த ஜனங்களுக்கெல்லாம் பேஷ்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா மிருது சுவாவமா இருக்கக்கூடிய அங்க இருக்கிற ஸ்திரீகள்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாளாம். இந்த கோமலமான இந்த சரீரம், கோமலமான இந்த பலராம சுவாமியும் கிருஷ்ணனையும் அழகா நிக்க வச்சு உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசி ஏ கிளாஸா அலங்காரம் பண்ணி அவளை பூஜை பண்ணி இப்படி அவளை பார்த்து சந்தோஷப்படுறத விட்டுட்டு ராஜா இப்படிலாம் ஏற்பாடு பண்றானே, இவன் கொடுங்கோளன் மனசன். இது தர்ம யுத்தமே கிடையாது, அதர்ம யுத்தம். இப்படி 11 வயசு குழந்தைகளை போய் இந்த நல்ல சாப்பிட்டு குண்டர்கள் சண்டை போடுறதுக்காக இருக்கக்கூடிய இந்த மல்லர்கள் கூட இவன் போய் சேர்த்து விட்டுருக்கானே, இது நியாயமானு அந்த ஸ்திரீகளுடைய மனசுலெல்லாம் அப்படியே உருவது போல நினைச்சுட்டே பார்க்கிறார்கள். அந்த இதுல மனசுல என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த ராஜா சீக்கிரத்துல அழிஞ்சு போகணும், இப்படி இருக்கிறவன் வாழவே கூடாதுன்னு அந்த கம்சனை சபிச்சுட்டே இந்த யுத்தத்தை பார்க்கறாலாம் அந்த ஸ்திரீகள் எல்லோரும். இப்படி கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் சண்டை போட்டுன்னு வரத ஒவ்வொரு விதமா வர்ணிக்கிறாரு. சண்டை போடும்போது உடம்புலேருந்து வேர்வை வேர்க்குமோனோ, அப்படி பகவான் சரீரத்திலேருந்து வேர்க்கும் போது அவளுக்கெல்லாம் என்ன தோன்றதுன்னா, அந்த தாமரை இதழ் மேல ஜலம் விட்டா எப்படி இருக்கும், அது அப்படியே பார்க்கறதுக்கே மனசுக்கு ஹிதமா இருக்குமோனோ, அப்படி வேர்வைன்றது ஒருத்தன் சரீரத்துல இருந்தாலே நம்மளுக்கு அருவருப்பா இருக்கும். ஆனா பகவானுடைய சரீரத்துல பார்க்கும்போது தாமரை இதழில் இருக்கிற ஜலம் மாதிரி இருக்கான். அப்படி பார்க்கறதுக்கு அதுவே அழகா இருக்கான். தாமரை இதழில் இருக்கிற ஜலம் மாதிரி இருக்கு பாரு இந்த கிருஷ்ணனுடைய வேர்வை, அந்த குண்டனுடைய வேர்வையை பாரு, அது பார்க்கறதுக்கே சகிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பேசிக்கிறா. அதுக்குள்ள ஒருத்தன் அங்கேருந்து அங்க பாரு பலராம சுவாமி எப்படி சண்டை போடுறாரு பாரு, அப்படி சண்டை போடும் போதே அவருடைய கண்ணு செவந்து அப்படி அவனை பிடிச்சி இழுத்து மேல தள்ளி கீழே தள்ளி பண்றாரு பாரு, இது எவ்வளவு அழகா இருக்கு பாருன்னு ஒருத்தி பலராம சுவாமி ஒருத்தர் கிருஷ்ணர் இப்படி மாத்தி மாத்தி அவ பண்ற யுத்த லாவண்யத்தை அப்படி அனுபவிச்சுன்னு வரார்கள். பலராம சுவாமி யுத்தம் பண்றது எப்படி பண்ணான்னா, ஒரு ஹம்ச பக்ஷியே மந்தஹாசத்தோட சிரிச்சுண்டு அனாயாசமா யுத்தம் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி பண்றாரு பாரு இந்த பலராம சுவாமின்னு அந்த ஜனங்கள் மாத்தி மாத்தி இந்த யுத்தத்தினுடைய அந்த லாவண்யத்தை கிருஷ்ணரையும் பலராம சுவாமியும் மாத்தி மாத்தி வர்ணிச்சுக்கிறார்கள். இப்படி யுத்தம் நடந்துட்டே இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ ஜனங்கள்லாம் பார்த்து, இந்த பகவான் இப்படி இருக்காரே, இத்தனை நாள் நம்ம கண்ணில் படாம இப்படி இருந்துட்டாரே, அவர் இத்தனை நாளா இங்க பக்கத்துல தானே 11 வருஷமா பிருந்தாவனத்துல இருந்தார், அவரை போய் பார்க்கணும்னு நம்மளுக்கு தோணவே இல்லையே. ஆனா அந்த பிருந்தாவன வாசிகள், அந்த மாடு கன்று நந்தகோபர் யசோத, அங்க இருக்கக்கூடிய கோப குழந்தைகள் கோபர்கள், இவா எல்லாருக்கும் எப்பேற்பட்ட பாக்கியம்.
இவருடைய திருவடி படுவது போல அந்த பிருந்தாவனத்துல முழுக்க சஞ்சாரம் பண்ணி அந்த யமுனையில ஸ்நானம் பண்ணி இப்படி ஒரு பரம பாக்கியத்தை பகவானை கொடுத்தாரே, இது பார்க்காம இந்த நகரத்துல இருந்து வீணா போயிட்டமேன்னு சொல்லிட்டு இத்தனை பாக்கியத்தையும் எத்தனையும் பரிபூர்ணமா அனுபவிச்சது கோபிகைகள் தானே. அந்த கோபிகைகளுடைய பாக்கியத்தையும் இங்க வர்ணிக்கிறார்களாம். கோபிகைகள் எப்படி இருக்கா பார் பகவானுடைய பக்தி மேலன்னு, அவ எப்படி இருக்கான்னு இவாளுக்கு தெரியுது. அந்த கோபிகைகள் எப்படி இருக்கான்னா, சாப்பிடும்போது, தூங்கும்போது, சஞ்சாரம் பண்ணும்போது, எப்பயுமே அந்த தயிர் பால் வெண்ணெய் கடையும் போது எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய ஸ்மரத்துல கிருஷ்ணனுடைய அந்த லீலைகளே பாட்டா பாடிக்கொண்டு இப்படி கிருஷ்ணனை பரமானந்தமாக அனுபவித்து கொண்டு அந்த கண்ணன் கூடயே இருந்துட்டு இத்தனை வருஷமா இவ அனுபவிச்சாலே. இப்படி பகவான் வந்து மாடு மேய்ச்சின்னு போகும்போது அவருக்கு அந்த காட்டுக்கு போயிட்டு எப்போ வருவார்னு பார்த்துட்டே இருக்கும்போது திரும்ப வந்து வேணுகானம் வாசிச்சுட்டே அவளை மந்தஹாசத்தோட பார்த்து அவளை பகவான் வந்து இப்படி சந்தோஷப்படுத்தினாரே. இந்த காட்டுவாசிகளா இருக்கக்கூடிய இந்த கோபிகைகளுக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே. இப்படி நாகரிகத்தோட பணத்தோட இருந்து இந்த மதுரையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தான் பேரு. இந்த ஜென்மா என்ன பிரயோஜனம், இந்த கோபிகைகளாக நம்ம பிறக்கலையேன்னு சொல்லிட்டு அந்த கோபிகைகளுடைய பாக்கியத்தை நினைச்சிட்டு இந்த ஸ்திரீகள்லாம் இந்த யுத்தத்துக்கு நடுப்புற இதையும் பேசிட்டு இருக்கா. இப்படி யுத்தம் அபாரமா நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேரும் பரஸ்பரம் நன்னா சண்டை போடுறா. பகவான் பார்த்தார், இதுக்கு மேல இவங்க கூட விளையாடக்கூடாதுன்னு சம்ஹாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்றாரு இதுக்கு மேல. ஆனா அங்கேருந்து இந்த யசோதம்மா நந்தகோபர் பார்க்கும்போது இந்த குழந்தை இவ்வளோ அடி வாங்குறதேன்னு அங்கேருந்து பார்த்தா அவ கவலையோட பார்த்துட்டு இருக்காளாம் இந்த குழந்தைய. இப்படி அடி வாங்குறதே, இதெல்லாம் தேவையா, பேசாம பிருந்தாவனத்திலே இருந்திருக்கலாமேன்னு அவளுக்கு எப்படிலாம் தோன்றதான். அப்பா அம்மாலாம் இவ்வளோ கஷ்டப்படுறாளே நம்மளை பார்த்துன்னு பகவான் இதுக்கு மேலே உன்னை விடக்கூடாதுன்னு அபாரமாக யுத்தம் பண்றார். அப்படி பகவானுடைய அந்த அபாரமான யுத்தம் ஏதோ ஒரு ஆக்சிலேட்டர் கொடுத்தது போல அவருடைய எனர்ஜி 2 மடங்காகி இப்படி யுத்தம் பண்றான். அந்த சானூரனால தாங்கவே முடியல. போராதுக்கு இந்த பலராம சுவாமி அவர் ரொம்ப பலசாலியோனோ, பலாதிக்காத் பலம் விதுகோன்னு அவர் அனாயாசமா அந்த முஷ்டிகன் கூட சண்டை போடுறாராம். அவன் வந்து ஓங்கி வந்து குத்தினா அதை ஒண்ணுமே வெறுமை ஒரு கையால தடுத்துடுறாராம். அப்படியே இவர் சும்மா இப்படின்னா புடார பயம் விழுந்துடுறானா. இந்த மாதிரி அவருடைய பலம் அவனால தாங்க முடியலையா. இப்படி யுத்தம் நடக்கிறது. இப்படி அந்த பகவான் கையால அடிபட்டு இந்த சானூரனும் பலராமன் கையினால அடிபட்ட அந்த முஷ்டிகனும் அவளுடைய உடம்பு எனர்ஜி போய் ஆனாலும் சண்டை போடணுமேனு வந்து சண்டை போடுறா இவ 2 பேருக்கிட்டையும். இவ்வாறு யுத்தம் நடந்துட்டே இருக்கிறது. திடீர்னு பார்த்தா அந்த சானூரனுக்கு எங்கேருந்து தெம்பு வந்ததுன்னு தெரியல, அவன் அபாரமா யுத்தம் பண்றான். நம்மளோட மல்ல யுத்தமே அப்படிதானே இருக்கும். திடீர்னு இவர் டவுன் ஆவா, அவ எழுந்துப்பா, பிரதிபட்சத்துல அவ டவுன் ஆவா, இவ எழுந்துப்பான்னு இப்படி சண்டை நடக்கிறது. இப்ப சானூரன் அபாரமாக யுத்தம் பண்றான். அப்படி யுத்தம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த கிருஷ்ணர் இப்படி நின்றுட்டு இருக்காராம். கவனிக்காத போது மேல ஏறி 2 கையும் சேர்த்துண்டு கிருஷ்ணனுடைய மார்பிள ஓங்கி ஒரு குத்து விடுறானா. வந்து அப்படியே அந்த மார்பிள இப்படி வச்சுன்னு ஓங்கி ஒரு குத்து விடனா பகவான் அப்படியே சுருண்டு கீழே விழுந்தாராம். அப்படி கீழே விழுந்த உடனே இனிமே பகவான் எழுந்துக்க மாட்டார் அப்படின்றது போல தோன்றது. யசோதை பார்த்து அழாத குறை கண்ணனுக்கு என்ன ஆயிடுத்துன்னு அப்படியே கதற ஆரம்பிச்சுட்டாங்க. யசோத நந்தகோபுரம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. கோப குழந்தைகள்லாம் கிருஷ்ணனுக்கு என்ன ஆயிடுத்து, கிருஷ்ணனுக்கு இப்படிலாம் ஆகாதே, என்ன கிருஷ்ணனே தோத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறார்கள். எல்லோரும் இப்படி ஆச்சரியமாக என்ன இப்படி ஆயிடுதே, கிருஷ்ணன் நல்லா தானே சண்டை போட்டுனான்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் சானூரன் தான் ஜெயிச்சது போல கையெல்லாத்தையும் இப்படி இது பண்ணிக்கிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த கம்சன்ட்ட கையை வேற காமிச்சுட்டு இருக்கான். கம்சன் வேற இருடா முதல்ல அவன் செத்து போயிட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குதிக்கலாம், அதெல்லாம் லேஸ்ல சாக மாட்டான்னு அவனுக்கு அப்பயும் நம்பிக்கை வரல, இன்னும் பயந்துன்னு தான் இருக்கான். இப்படி தான் ஜெயிச்சதை போல எல்லாத்தையும் ஆரவாரம் பண்ணிட்டு கிருஷ்ணரை பார்த்தா மெதுவா அவர் தலை கை கால்லாம் அசையிறது. டபான்னு திரும்பி பார்த்தா எழுந்து நின்னுட்டார் கிருஷ்ணர் பழைய மாதிரியே. அப்படி எழுந்து நின்ன உடனே இத்தனை அடிச்சதும் பிரயோஜனம் இல்லாம போயிடுதேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்டை வரான். இந்த தடவை அவன் குத்துக்கெல்லாம் அகப்படாதபடிக்கு ஒரு பாய்ச்சலை பாஞ்சி பின் வழியா போய் அவர் 2 காலையும் தூக்கிட்டார் கிருஷ்ணர். காலை தூக்கின உடனே விடுன்னு ஒரு கையை கீழே வச்சுன்னு விடணும்ன்றான். இனிமே ஒரே விடுதலான்னு சொல்லிட்டு அப்படியே அவனை தூக்கி விர்ருன்னு சொல்லிட்டு சுழற்றார். அந்த சுழட்டும் போதே அவனுக்கு தீர்மானம் ஆயிடுத்து, இதுக்கு மேல நாம இந்த பூலோக வாசம் நம்மளுக்கு முடிய போறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான் அவனே. அப்படியே சுத்தி என்ன பண்ணாரும், ஒரு 10 சுத்தினதுக்கு அப்புறம் சதுர்த்தேங்காய் உடைக்கிறது போல அந்த சானூரனில் இப்படி பூமியை போட்டு அடிச்ச உடனே முதுகு எலும்பு, கை எலும்பு, தலை எலும்பு எல்லாம் முறுங்கி
கண்ணு வாய் எல்லா இடத்துலேருந்தும் ரத்தம் வந்து அப்படியே அந்த பூமியில விழுந்து இந்த சாணூரன் சம்ஹாரமாறுது. அடுத்து இந்த முஷ்டிகனும் இதே மாதிரி பலராம சுவாமி என்ன பண்றாருன்னா, அவர் தான் அனாயாசமா சண்டை போடுறாருனோ, அவர் இந்த மாதிரிலாம் சுத்தி குத்திலாம் கீழே போடலையாம். தன் முஷ்டினால குத்தி குத்திய மார்புல குத்தி குத்திய வாயிலன்னு ரத்தம் அவர் வச்சு சம்ஹாரம் பண்ணிட்டார். இந்த முஷ்டிகனுடைய சம்ஹாரமும் ஆயிடுத்து. இப்படி பிரதானமா இருக்கக்கூடிய இந்த சாணூரன் முஷ்டிகனும் காலமாயிட்டார்கள். சாணூரனை கிருஷ்ணன் சம்ஹாரம் பண்ணினார், இந்த முஷ்டிகனை பலராம சுவாமி சம்ஹாரம் பண்ணினார். இவ்வாறு பிரதானமா இருக்கக்கூடிய இந்த 2 மல்லர்கள் காலமான உடனே அடுத்த 3 பேர் இருக்கான், கூட்டன் சலன் தோஷல கண்ணு. அவன் 3 பேரும் வரான். அந்த கூட்டனை அனாயாசமா பலராம சுவாமி இவங்க கூட சண்டை போடுற மாதிரிலாம் போடலையாம். வந்தா 2 தலையில ஒரு 2 அடி அடிச்சார், ஒரு மார்பு ஒரு குத்து விட்டார், அவன் கீழே விட்டான் போயிட்டான். இந்த சலன் தோஷனகன் அவன் 2 பேரும் கிருஷ்ணர்கிட்ட வந்து பாய்ஞ்சான். பகவான் அவ 2 பேரும் ஒரு குத்த விட்டு கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே தன்னுடைய அவர் முழங்கால்னால மேலே எகிரி ஜம்ப் பண்ணி அந்த 2 முழங்காலையும் கொண்டு வந்து 2 பேருடைய மார்பலையும் பூமியோட சேர்ந்து குத்துவது போல இப்படி குத்தினார். அந்த பகவானுடைய வெயிட்டும் அந்த அழுத்தமும் அந்த குத்தும் தாங்க முடியாம மார்பு அடைப்பு வந்து அங்கேயே அவனுக்கு காலமானார்கள். இப்படி இந்த 5 பிரதான மல்லர்களையும் அனாயாசமா கிருஷ்ண பலராம சுவாமி சம்ஹாரம் பண்ணின உடனே மற்ற மல்லர்கள்லாம் இதுக்கு மேல இவா கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அவெல்லாம் பயந்து ஓடுறா. எந்த துவாரத்திலேருந்து வந்தாலும் அந்த துவாரத்துக்குள்ள பயந்து ஓடுறார்கள். இப்படி இந்த 5 மல்லர்களையும் சம்ஹாரம் ஆயிடுத்துன்ன உடனே அந்த கோப குழந்தைகள்லாம் என்ன பண்றாள்னா, அவ வந்து மேல ஒரு வஸ்திரம்லாம் போட்டுருக்காளாம். அதை எடுத்து மேல விறு விறு விறுன்னு சுத்தி ஜெயா விஜய் பவா சொல்லி விசில்லாம் அடிச்சு அங்க ஆரவாரம் பண்ணி எல்லாரையும் எழுந்து குதிக்க சொல்லி அந்த மங்கள வாத்தியத்தெல்லாம் வாசிங்கோ, இனிமே இவன் தான் ராஜா, அடுத்தது அந்த அவனும் போக போறான், இந்த கம்சனும் இனிமே யாரெல்லாம் தப்பு பண்றாலோ யாரும் உயிரோட இருக்க போறதில்ல, கிருஷ்ணன் பார்த்துக்க போறான், அதனால கிருஷ்ணன் தான் ராஜா, இங்க மங்களவாத்தியம் வாசிக்கலைன்னா உங்களையும் மங்களவாத்தியம் வாசிக்கிறதோட அனுப்பிச்சிருவார் கிருஷ்ணன் சொன்ன உடனே பயந்துட்டு எல்லாரும் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த மங்களவாத்தியம் வாசிக்கிறவெல்லாம் இந்த கோப குழந்தைகள்லாம் எல்லாரும் விசில் அடிச்சுட்டு அந்த துண்டை மேல தலைக்கு மேல சுத்திண்டு எல்லாம் ஆரவாரம் பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு ஜெயகோஷத்தை போட்டுட்டு இவா சந்தோஷமா தன் பக்கம் ஜெயிச்சதுனால ஜெயித்த பக்கம் எப்படி கொண்டாடுவாளோ அந்த மாதிரி இவ கொண்டாடிட்டு இருக்கா. இப்படிலாம் இங்க நடந்துட்டு இருக்கு. அங்க கம்சன் கோபத்துல கத்த ஆரம்பிச்சிட்டானா. எல்லாம் அந்த வீரர்கள்லாம் பார்த்து என்ன சொல்றான்னா, இந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் யாரும் ஜெயிக்க முடியல, இவாளை முதல்ல இந்த ஊரை விட்டு துரத்தி அடிங்க, எல்லாரும் இங்க இருக்கவே கூடாது, இந்த கோப குழந்தைகள் எல்லாரையும் தூக்கி ஜெயில போடு, இந்த நந்தகோபனையும் தூக்கி ஜெயில போடு, போராதுக்கு எங்க அப்பாவும் உக்ரசேனனும் சேர்ந்து இவா கூட சேர்ந்து ஆடுறான், எங்க அப்பா இந்த கிருஷ்ணனுடைய அப்பா வசுதேவர் எல்லாம் என்னுடைய அதீனத்துல இருக்கா, உடனே போய் நான் அவளை சம்ஹாரம் பண்ண போறேன், முதல்ல இந்த கிருஷ்ணனையும் பலராம சுவாமி இந்த ஊரை விட்டு துரத்துங்கோன்னு இப்படிலாம் கட்டளை இடுறான். அந்த சைனிகர்கள்லாம் நகராம அப்படியே நின்றுட்டு இருக்கா. யாரை போய் துரத்துறது, சாணூரன் மல்லனையே வந்து சம்ஹாரம் பண்ணிட்டா இவா போனா என்ன பண்ண முடியும்னு அவெல்லாம் நின்றுட்டு இருக்கா. இவன் பாட்டுக்கு ஏதோ தான் ராஜான்னு கட்டளை இட்டு இருக்கா, யாரும் நகர்ந்தா மாதிரி தெரியல, அப்படியே இருந்துட்டு இருக்கா. எல்லாரும் இவன் பாட்டுக்கு கத்துறான் அந்த பயத்துல. இந்த கம்சன் இவ்வாறு சாசனம் எழுது போல கத்துறான், யாரும் நகர்ற மாதிரி தெரியல. கிருஷ்ணர் பார்த்தா, இனிமே யாருக்குடா நீ வந்து சாசனம் பண்ணிட்டு இருக்க, ஒரு பயிலும் கேட்க மாட்டான், நான் தான் உனக்கு யமன், நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த ரங்கஸ்தலம் நடுப்புற இருந்த கிருஷ்ணர் ஒரு பாய்ச்சலை பாயறார். இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த கம்சன் எங்க சிம்மாசனத்துல உட்காந்துருக்கான் அந்த இடத்துல இருக்காராம். அவ்வளோ ஸ்பீடா ஓடி போறாராம் அந்த கம்சன் கிட்ட போகிறதுக்கு. அவன் பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த சிம்மாசனத்துக்கிட்ட கிருஷ்ணன் வந்துட்டார். கிருஷ்ணன் வந்து அப்படியே அவனை ஒரு குத்து விடலான்னு ஓடி வரும்போது அந்த சிம்மாசனத்திலேருந்து எப்படியோ தப்பிச்சுன்னு கீழே இறங்கிட்டா. உடனே கிருஷ்ணர் அங்க வந்து அவரும் வந்து கீழே நிக்கிறார். கிருஷ்ணன் கூட சண்டை போடுறதுக்காக அந்த கட்கம் கேடையம் எல்லாத்தையும் வச்சுட்டு இப்படி தான் யுத்தத்துக்கு உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், வா சண்டை போடு அப்படின்றது போல வீரவசனம் பேசலாம் மாதிரிலாம் பேசுறான். ஆனா மூஞ்ச பார்த்தா தெரியறது இன்னையோட தனக்கு இன்னைக்கு தான் தன்னுடைய ஸ்ராத்த திதி அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். அந்த பயம்ன்றது மாத்திரம் முகத்துல தெரியறது. ஆனாலும் ஏதோ சண்டை போடுவது போல கூப்பிடுறான். இத்தனை பண்ணினதுக்கு இவன் எம்மாத்திரம் நேரா போனார். சும்மா அப்படி கையை காலை ஆட்டுவது போல ஆட்டினார். அவன் கையில் இருக்கிற அந்த கட்கம் ஒரு அடியில கீழே விழுந்தது, அந்த கேடையும் கீழே விழுந்தது. ஆயுதங்கள்லாம் எதுவும் இல்லை. உடனே தான் சாக போறோன்ற பயத்துல இப்படி முகம்லாம் அப்படியே பயத்தோடு இருந்து கிருஷ்ணனை பார்க்கறான். இப்படிலாம் பார்த்ததுனாலலாம் உன்னை விட போறதில்ல. உடனே பகவான் என்ன பண்ணார்னா, இனிமே ராஜா நீ இல்லடா, இனிமே ராஜாதிராஜன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை புடுங்கி தூக்கி போடுறாராம்.
அந்த கிரீடத்தை தூக்கி போட்ட உடனே அவன் முகத்துல பயம் தெரியறது, மேல நம்ம சாக போறோம்னு தெரியறது. அவனுடைய கேசம் முடிய பிடிச்சிட்டு தர 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 தரன்னு இழுத்துட்டு அந்த எங்க அந்த ரங்கஸ்தலம் அந்த மைதானம் இருக்கணும், அந்த சாணூரன் மல்லன்லாம் எங்க சம்ஹாரம் பண்ணினாரோ அங்க கொண்டு வந்து முடிய பிடிச்சிட்டு தர தரன்னு இழுத்துன்னு வந்து நட்ட நடுப்புற போடுறானா. அத்தனை ஜனங்களும் பார்க்கறது போல. அப்படி பார்த்தா அவனுக்கு அவமானமா இருக்கு. இத்தனை நாளா இத்தனை ஜனங்களையும் ஹிம்சை பண்ணிட்டு ராஜா மாதிரி இருந்துட்டு சுத்தின்னு இருந்தானோனோ, அத்தனை பேர் முன்னாடி இப்படி அவமானம் படுறது பயமாவும் இருக்கு, கோபமும் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி அபலனாக அந்த மைதானத்துல அப்படி விழுந்து கிடக்கான். அந்த விழுந்து கிடக்கிறவன் பக்கத்துல அவன் காலன் போல, அவன் உயிரை அபகரிக்கிற அந்த மிருத்யு போல பகவான் இப்படி இடுப்புல கை வச்சுட்டு 2 காலையும் அகட்டி கொண்டு அந்த கம்சனை பார்த்து இப்படி நிக்கிறாராம். என்ன பாவத்தோடனா, இத்தனை நாளா எத்தனை பேரை கதற பண்ணின, எத்தனை பேரை உன் சொனையத்துக்காக சம்ஹாரம் பண்ணின, போராதுக்கு எங்க அப்பா அம்மா வேற ஹிம்சை பண்ணினியே, இதுக்கு உனக்கு இதுதான் தண்டனைன்றது போல இவர் மேல என்ன பண்ண போறாரோ, இவனை எல்லாரையும் இவ்வளவு கோரமா சம்ஹாரம் பண்ணியிருக்கார், நிறைய தப்பு பண்ண நமக்கு எப்படிலாம் நம்மளை அடிச்சு சம்ஹாரம் பண்ண போறான்னு தெரியலன்னு எப்ப பார்த்தாலும் பயமா அவனுக்கு. அந்த பயத்தோடையே அந்த கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்கறான். இப்படி கம்பீரமாக இடுப்புல கை வச்சுண்டு அந்த கோபத்தோட அந்த கம்சனை பார்த்துட்டே அந்த மைதானத்துக்கு நடுப்புற கிருஷ்ணன் நிக்கிறார். இவன் எப்போதும் நினைச்சிட்டு இருப்பான், 8வது கர்ப்பம் எப்படி இருக்கும், 8வது எப்படி இருக்கும்னு. நம்மளை சம்ஹாரம் பண்றதுக்காக வரக்கூடிய 8வது கர்ப்பம் இப்ப வந்தா என்ன பண்றது, எப்படி வந்துட்டா என்ன பண்றதுன்னு ஜலம் குடிக்கும் போது, சாப்பிடும் போது, ஸ்நானம் பண்ணும் போது, குதிரை மேல போகும்போது, தூங்கும் போது, நடந்து போயிட்டு இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் ஒரு ரூபத்தை அவன் மனசுல நினைச்சிருந்தப்பா, இந்த 8வது கர்ப்பம் இப்படிதான் இருக்கும், இப்படி வந்துதான் நம்ம சம்ஹாரம் பண்ண போறதுன்னு அவன் ஒன்னு மனசுல நினைச்சு வச்சுட்டு இருக்கானோ. அந்த ரூபத்தை காண்பிச்சுட்டு பகவான் இப்ப நிக்கிறாராம். அப்படி நிற்கும் போது பார்த்தா இங்க ஸ்லோகமே பகவான் வந்தார், இந்த கம்சன் தலையில அடிச்ச இதுல அவனுடைய உயிர் போனது இல்ல, கட்கத்தினால குத்தினார், கதையினால அடிச்சார்னு எந்த மாதிரியும் இல்ல. இப்படி பகவானை பார்த்தா உயிர் போயிடுத்துன்னு தான் இருக்கு. அதனால இந்த பயத்தினாலேயே ஒருத்தன் செத்து போனா காலமானான்னா அது கம்சனாதான் இருக்க முடியும். நான்லாம் என்ன நினைச்சிருந்தேன், இவன் பயந்துட்டே இருக்கும்போது பகவான் இந்த மாதிரி இவனையும் கம்சனையும் கொண்டு வந்து தன் கையினால மார்புல குத்தி இதனால ஹிம்சப்பட்டு அவன் செத்துருப்பான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கிருஷ்ணர் ஒண்ணுமே பண்ணல. அவன் தலை பிடிச்சிட்டு கொண்டு வந்து அவனுடைய முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு அந்த நடு மைதானத்துல போட்டு அவன் ஒரு 8வது கர்ப்பம் இப்படிலாம் தன்னை சம்ஹாரம் பண்ணுமோன்னு நித்தியபடி நினைச்சுட்டு ஒரு உருவத்தை கொடுத்து வச்சிருந்தான். அந்த உருவத்தை எடுத்துட்டு பகவான் நிக்கிறார். இதனாலதான் பயாத் கம்சஹான்னு, பயத்தினால பகவான் அடைந்தான் கம்சன்றதுக்கு இது உதாகரணம். என்னன்னா தியானமே நாம உருவாக்குறது தானே, ஒரு உருவத்தை நாம உருவாக்குறது தான் தியானமே. அது எப்படி இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணும். அப்படிதான் துருவசுவாமி தான் ஒரு ரூபத்தை உருவாக்கி அதுல பரமானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது அதே ரூபத்தை காண்பிச்சுதான் பகவான் சாட்சாத்காரம் கொடுத்தா துருவசுவாமிக்கு. அதே போல இவன் ஒரு உருவத்தை நினைத்து கொண்டு பயந்துட்டே இருக்கான், இந்த 8வது கர்ப்பம் கொலை பண்ண போறதுன்னு. அதே மாதிரி அந்த உருவத்தை எடுத்துன்னு பகவான் நிக்கிற. அதனாலதான் பயாத் கம்சஹான்னு, பயத்தினாலேயே பகவானை போய் அடைந்தான்னா பியூரா பயம்தான். இங்க பகவான் அவன் பயத்தினால பகவான் வருது கத்தினால குத்தி சம்மானம் பண்றதெல்லாம் இல்ல, அந்த ரூபத்தை பார்த்தே அவனுடைய உயிரானது போயிடுத்து. இப்படி பயாத் கம்சஹான்னு நாரதர் சொல்றாருன்னு, பகவானை எப்படி வேணாலும் போய் அடையலாண்டா, பயத்தினாலே அவத்த அடைஞ்சிருக்கான், கம்சன் அடைஞ்சிருக்கான்னு உடனே அதுக்கு வியாக்கியானம் பண்ணுவது போல இருக்கு இந்த இடம். பகவான் ஒண்ணுமே பண்ணல அந்த கம்சனை. தான் அவன் என்ன நினைச்சிட்டு அந்த ரூபத்தை எடுத்துன்னு இப்படி கம்பீரமா நிக்கிறார். அந்த பயத்திலேயே கம்சன் சாகிறான். மகா பாபியா இருக்கக்கூடிய கம்சன் காலமானான்னு தெரிஞ்சின்ற உடனே கம்சனுடைய சகோதரர்கள்லாம் 8 பேர் இருக்காலாம், கங்கன் யக்ரோதன். அவ எல்லாரும் கிருஷ்ணன் கூட சண்டை போடுறதுக்காக வரா. இவால பலராம சுவாமி அடிச்சுதான் சம்ஹாரம் பண்றார். ஆனா கம்சனை அடிக்கவே இல்லை, பயத்தினாலே போயிட்டான் அவன். அதனால இந்த கங்கன் யக்ரோதன்லாம் கிருஷ்ணர்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே, கிருஷ்ணா நீ சிரமப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பலராம சுவாமி அந்த 8 பேரையும் ஒவ்வொரு குத்து விடுறார். அத்தனை பேரும் அதே க்ஷணம் அதே அந்த ரங்கஸ்தலத்திலே அந்த மைதானத்திலேயே அத்தனை பேரும் காலமாறார்கள். இப்படி கம்சனே காலமாயிட்டான் அப்படின்னு உடனே தேவர்கள்லாம் பரம சந்தோஷம். ஏன்னா மகாசுரம் காலநேமின்னு ஒரு அசுரம் தானே,
ஜன்மாந்தரத்திலே மகாவிஷ்ணுவை தேசம் பண்ணினவன் அவன்தான் கம்சனாக பிறந்திருக்கான். இப்ப இந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணினவனே தேவர்கள்லாம் புஷ்பமாரி பொழிகிறார்கள். மேலேந்து அப்படியே புஷ்ப வருஷம் குறியறது. அத்தனையும் கிருஷ்ணன் தலைமையிலும் பலராம சுவாமியர் தலைமையிலையும் விழருது. இப்படி இந்த புஷ்ப வருஷங்கள்லாம் நடந்துட்டே இருக்கும்போது இந்த கம்சனை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு நிறைய சம்சாரங்கள் இருக்கா. அத்தனை சம்சாரங்களும் இந்த கம்சனை காலமாயிட்டானேன்னு கதறார்கள். அவெல்லாம் நேரா கம்சன் மேல விழுந்து, ஹே நாதா தர்மஜான்னு கூப்பிடுறாளாம். எல்லா தர்மத்தையும் தெரிஞ்சு நடந்துட்டு இருந்தேலே அப்பேற்பட்ட நீங்கள் காலமாயிட்டாலே அப்படின்றா. கூப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்க வேண்டாமா? அவன் போயிட்டான்றதுக்காக தர்மஜான்லாம் கூப்பிட முடியுமா? மேபி அவ அந்த ஸ்திரீகள் கிட்ட தர்மஜனா இருந்திருக்கலாம், அதனால அவ சொல்லியிருக்கலாம். ஆனா தர்மஜன்னா அது அவனுக்கு சரியே வராது, பரம அதர்மிஷ்டன். அதனால இப்படிலாம் அவ தன்னுடைய பிரியத்துல கூப்பிட்டு நீ இல்லாம இந்த மதுரா நகரத்தை நாங்க என்ன பாலு, நான் என்ன சௌக்கியத்தை அனுபவிக்க போறோம், அதனால நீ இப்படி காலமாயிட்டியே, நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த கம்சனுடைய மனைவிகள்லாம் அந்த கம்சனுடைய சரீரத்தை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு கதறார்கள். அந்த மைதானத்துக்கு அப்படியே அவ கதறிக்கொண்டே கிருஷ்ணனை பார்க்கறா. வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபுவுக்கு இடைஞ்ச பண்ணினா இப்படிதான் நடக்கும். அதனால அவ தன்னை சமாதானம் ஆகிறது போல பகவானை பார்த்தவனே பகவானும் அவளை சமாதானப்படுத்துறார். என்னதான் இருந்தாலும் இவா என்ன தப்பு பண்ணினா, அதனால கணவன் போன இந்த சமயத்துல வருத்தமா இருக்கும்போது இவாளை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பகவான் அவளை சமாதானம் படுத்தி, என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மாமா தானே, அவருக்கு இந்த சரியாக அந்திம கிரியெல்லாம் நடக்கணும்னு அந்த பொறுப்பு இப்ப பகவானுக்கு இருக்கிறதுனால பிராமணர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு யார் பண்ணணுமோ அவ எல்லாரையும் கூப்பிட்டு சரியாக அந்த கம்சனுக்கு பண்ண வேண்டிய அந்திம கிரியையெல்லாம் பகவான் தான் கிட்டக்க இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறாரா அந்த கம்சனுக்கு. இப்படி இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவான் நேரா தன் அப்பா அம்மாவை இன்னும் ஜெயில போட்டு வச்சிருக்கானுங்களா. அவனுக்கு கம்சன்லாம் காலமானது ஒன்றும் தெரியல. நேராக போய் தன் அப்பா அம்மாவை விடுவிச்சு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாராம் கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் தன் அப்பா அம்மாவுக்கு. எவ்வளோ வருஷம் ஆச்சு கிருஷ்ணரை பார்த்து. இன்னைக்கு தான் தேவகியும் வசுதேவரையும் கிருஷ்ணரை பார்க்குறா. ஆனாலும் என்னன்னா இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் சாதிச்சுட்டு கம்சனை சம்ஹாரம் பண்ணி எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணி இப்படி வந்ததுனால குழந்தாயின்னு அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டு இந்த புத்திரவாத்சல்யம் வரமாட்டேங்கிறதான் பகவான் நினைச்சுட்டு கொஞ்சம் சங்கோச்சப்படுறார்களாம், பயத்தோட இருக்காலாம் தேவகியும் வசுதேவரும் பகவான் கிட்ட போறதுக்கு. ஏன்னா எப்பேற்பட்ட அசுரனை சம்ஹாரம் பண்ணி எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிட்டு எல்லாருக்கும் நாசனாக இப்படி பகவான் நிக்கிறாரோன்னோ, அதனால இவாலே கொஞ்சம் தயங்குறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் சொல்றார். இப்படி தன் அப்பா அம்மாவை விடுவிச்சு மேல இனிமே தன் வாழ்க்கை முழுக்க தேவகியோடையும் வசுதேவரும் இருந்து கொண்டு அவளுக்கு பரமபாகியத்தையும் பரமானுகிரகத்தையும் பகவான் பண்ண போறார். இந்த அத்தியாயம் கம்சவதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த கம்சவதம், இந்த சாணூரனால கூட சண்டை போடுறது, இந்த கோலையா பீடத்தை சம்ஹாரம் பண்ணினது, இதெல்லாம் நம்மளுக்கு சப்தாக அந்த சமயத்துல சொல்றதுக்கு அவகாசமும் இருக்காது. எப்பயுமே இந்த இடம் வரும்போது அப்படியே போயிட்டே இருப்போம். ஏன்னா சப்தாக முடிகிற சமயம் ருக்மிணி கல்யாணம் சொல்லணுன்ற அந்த ஆவல்ல இதை ரொம்ப கம்மியா சொல்லிட்டு போயிடுவோம். நான் நேத்திக்கே சொன்னது போல என் ஜென்மாலேயே இந்த கம்சவதத்தை இவ்வளோ விஸ்தாரமா இப்பதான் நான் சொல்றேன். நிறைய சப்தாகம்லாம் சொல்லியிருக்கேன், நிறைய கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். இதுக்குள்ள இத்தனை கதை இருக்கான்னு எனக்கு உண்மையாவே இன்னைக்குதான் தெரிஞ்சது. அவ்வளோ அற்புதமா இருந்தது கம்சவதம். ஏதோ ஒவ்வொரு அந்த நடந்த விஷயங்களையும் ஒரு 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 படம் போல, ஒரு சினிமா போல அப்படி சித்திரிச்சிருக்காரு சுகாச்சாரியால். ஒவ்வொரு ஸ்லோகமும் மணிமணியாக அப்படி இருக்கு. அது அப்படி சொல்லும் போதே அந்த காட்சிகள் முன்னாடி ஓடுவது போல அந்த ஸ்லோகங்கள்லாம் அற்புதமாக இருக்கு. ஒவ்வொன்றும் அப்படி ரசிச்சேன் ரொம்ப உண்மையாவே. அப்பேற்பட்ட கம்சவதம், இந்த கம்சவதம் இவ்வளோ விஸ்தாரமா உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க எல்லாரும் சத்தியா கேட்கறதுனால ஒன்னுத்தையும் விடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து, ஒரு ஸ்லோகம்னா ஒரு ஸ்லோகம் விடலை, எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அர்த்தம். அப்படி பார்த்துட்டு உங்களுக்காக சொல்றேன். அதனால உங்க மூலியமாக இது முழுக்க நானும் தெரிஞ்சுட்டு இப்படி அற்புதமான ரசத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு. அப்படி ரொம்ப அற்புதமான இந்த கம்சவதம் இந்த அத்தியாயத்தில் நடக்கிறது. மேலே எல்லோரும் உட்கார்ந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத சதுஷ்சத்வாரிம்சோऽध्यायः ஸ்ரீசுகோவாச ஏவம் சர்ச்சிதசங்கல்பः பகவான் மதுசூதனः ஆசசாதா சசானூரம் முஷ்டிகம் ரோஹிணீசுதः ஹஸ்தாभ्यां हस्तयोर्बद्ध्वा पद्भ्यामेव च पादयोः विचकर्षतुः अन्योन्यं प्रसह्य विजिगीषया
अरत्नी द्वे अरत्निभ्यां जानुभ्यां चैव जानुनी शिरः शीर्ष्णोरसोरस्तौ अन्योन्यम् अभिजघ्नतुः परिभ्रामणविक्षेप परिरम्भावपातनैः उत्सर्पणापसर्पणैश्च अन्योन्यं प्रत्यरुन्धताम् उत्थापनैः उन्नयनैः चालनैः स्थापनैरपि परस्परं जिगीषन्तौ अपचक्रतुरात्मनः तद्बलाबलवद्युद्धं समेताः सर्वयोषिताः ऊचुः परस्परं राजन् सानुकम्पावरूथशः महानयं बता धर्म येषां राजसभासदां ये बलाबलवद्युद्धं राज्ञः अन्विच्छन्ति पश्यतः क्व वज्रसारसर्वाङ्गौ मल्लौ शैलेन्द्रसन्निभौ क्व चाति सुकुमाराङ्गौ किशोरौ नाप्तयौवनौ धर्मौ व्यतिक्रमो ह्यस्य समाजस्य ध्रुवं भवेत् यत्राधर्मः समुत्तिष्ठेत् न स्थेयं तत्र कर्हिचित् न सभां प्रविशेत् प्राज्ञः सभ्यदोषाननुस्मरन् अब्रुवन् विब्रुवन्नज्ञः नरः किल्बिषमश्नुते वल्गतः शत्रुमभितः कृष्णस्य वदनाम्बुजं वीक्ष्यतां श्रमवार्युक्तं पद्मकोशमिवाम्बुभिः किं न पश्यत रामस्य मुखमाताम्रलोचनं मुष्टिकं प्रति सामर्षं हाससंरम्भशोभितम् पुण्यावतौ व्रजभुवो यदयं नृलिङ्ग गूढः पुराणपुरुषो वनचित्रमाल्यः गाः पालयन् सह बलः क्वनयंश्च वेणुं विक्रीडयाञ्चति गिरित्रमरार्चिताङ्घ्रिः गोप्यस्तपः किमचरन् यदमुष्यरूपं लावण्यसारमसमूर्ध्वम् अनन्यसिद्धं दृग्भिः पिबन्ति अनुसवाभिनवं दुरापम् एकान्तधाम यशसः श्रिय ऐश्वरस्य यादोहने अवहनने मथनोपलेप प्रेङ्खेङ्खनार्भरुदितः क्षणमार्जनादौ गायन्ति चैनम् अनुरक्तधियोश्रुकण्ठ्यः धन्याव्रजस्त्रिय उरुक्रमचित्तयानाः प्रातर्व्रजात् व्रजत आविशतश्च सायं गोभिः समं क्वणयतोऽस्य निशम्य वेणुं निर्गम्य तूर्णमबलाः पथि भूरि पुण्याः पश्यन्ति सस्मितमुखं सदयावलोकम् एवं प्रभाषमानासु स्त्रीषु योगेश्वरो हरिः शत्रुं हन्तुं मनश्चक्रे भगवान् भरतर्षभा सभयाः स्त्रीगिरः श्रुत्वा पुत्रस्नेहशुचातुरौ पितरौ अन्वतप्येतां पुत्रयोः अबुधौ बलं तैस्तैः नियुद्धविधिभिः
विविधैः अच्युतेतरौ युयुधाते यथान्योन्यं तथैव बलमुष्टिकौ भगवद्गात्रनिष्पातैः वज्रनिष्पेषनिष्ठुरैः चाणूरो भज्यमानाङ्गः मुहुर्ग्लानिम् अवापः सस्येन वेग उत्पत्य मुष्णीकृत्य करावुभौ भगवन्तं वासुदेवं क्रुद्धो वक्षसि अबाधत नाचलत् तत्प्रहारेण मालाहत इव द्विपः बाह्वोः निगृह्य चाणूरं बहुशो भ्रामयन् हरिः भूपृष्ठे पोथयामास तरसा क्षीणजीवितं विस्रस्ता कल्पकेशस्रक् इन्द्रध्वज इवापतत् तथैव मुष्टिकः पूर्वं स्वमुष्ट्याभिहतेन वै बलभद्रेण बलिना तलेनाभिहतो भृशं प्रवेपितः सरुधिरम् उद्वमन् मुखतो अर्दितः व्यसुः पपातोर्व्युपस्थे वाताहत इवाङ्घ्रिपः ततः कूटम् अनुप्राप्तं रामः प्रहरतां वरः अवधीत् लीलया राजन् सावज्ञं वाममुष्टिना तर्ह्येव हि शलः कृष्ण पादापहत शीर्षकः द्विधा विदीर्णस्तोशलक उभौ अपि निपेततुः चाणूरे मुष्टिके कूटे शले तोशलके हते शेषाः प्रदुद्रुवुः मल्लाः सर्वे प्राणपरीप्सवः गोपान् वयस्यान् आकृष्य तैः संसृज्य विजह्रतुः वाद्यमानेषु तूर्येषु वल्गन्तौ जनाः प्रजहृषुः सर्वे कर्मणा रामकृष्णयोः ऋतेकं संविप्रमुख्याः साधवः साधु साध्विति हतेषु मल्लवर्येषु विद्रुतेषु च भोजराट् न्यवारयत् स्वतूर्याणि वाक्यं चेदमुवाचः निस्सारयत दुर्वृत्तौ वसुदेवात्मजौ पुरात् धनं हरत गोपानां नन्दं बध्नीत दुर्मतिं वसुदेवस्तु दुर्मेधाः हन्यताम् आश्वसत्तमः उग्रसेनः पिता चापि सानुगः परपक्षगः एवं विकत्समाने वै कंसे प्रकुपितो व्ययः लघिमोत्पत्त्यतरसा मञ्चमुत्तुङ्गम् आरुहत् तमाविशन्तमालोक्य मृत्युमात्मन आसनात् मनस्वी सहसोत्थाय जगृहे सोऽसि चर्मणि तं खड्गपाणिं विचरन्तमाशु श्येनं यथा दक्षिणसंयमम्बरे समग्रहीत् दुर्विषहोग्रतेजाः यचोरगं तार्क्ष्यसुतः प्रसह्य प्रगृह्य केशेषु चलत्किरीटं निपात्य रङ्गोपरि तुङ्गमञ्चात् तस्योपरिष्टात् स्वयमब्जनाभः
पपात विश्वाश्रय आत्मतन्त्रः तं सम्परीतं विचकर्ष भूमौ हरिर्यथेभं जगतो विपश्यतः आहेति शब्दः सुमहांस्तदाभूत् उदीरितः सर्वजनैर्नरेन्द्र स नित्यदोद्विग्नधियातमीश्वरं पिबन् वदन् वा विचरन् स्वपन् श्वसन् ददर्श चक्रायुधम् अग्रतो यः तदेव रूपं दुरवापमाप तस्यानुजा भ्रातरोष्टौ कङ्कन्यग्रोधकादयः अभ्यधावन्नभिक्रुद्धाः भ्रातुः निर्वेशकारिणः तथातिरभसांस्तांस्तु संयत्तान् रोहिणीसुतः अहन् परिघमुद्यम्य पशूनिव मृगाधिपः नेदुर्दुन्दुभयो व्योम्नि ब्रह्मेशाद्याविभूतयः पुष्पैः किरन्तस्तं प्रीताः शशंसुः नृतुस्त्रियः तेषां स्त्रियो महाराज सुहृन्मरणदुःखिताः तत्राभीयुः विनिघ्नन्त्यः शीर्षानि अश्रुविलोचनाः शयानान् वीरशय्यायां पतीन् आलिङ्ग्य शोचतीः विलेपुः सुस्वरं नार्यः विसृजन्त्यो मुहुःशुचः हा नाथ प्रियधर्मज्ञा करुणानाथ वत्सला त्वया हतेन निहता वयं ते सगृहप्रजाः त्वया विरहिता पत्या पुरीयं पुरुषर्षभा न शोभते वयमिव निवृत्तोत्सवमङ्गला अनागसां त्वं भूतानां कृतवान् द्रोहमुल्बनम् तेने मां बोदशां नीतः भूतधृक् कोलभेतशं सर्वेषामिह भूतानाम् एष हि प्रभवाप्ययः गोप्ता च तदवध्यायि न क्वचित् सुखमेधते श्रीशुक उवाच राजयोषित आश्वास्य भगवान् लोकभावना यामाहुः लौकिकीं संस्थां हतानां समकारयत् मातरं पितरं चैव मोचयित्वा च बन्धनात् कृष्णरामो ववन्दाते शिरसा स्पृश्य पादयोः देवकी वसुदेवश्च विज्ञाय जगदीश्वरौ कृतसंवन्दनौ पुत्रौ सस्वजातेन शङ्कितौ श्रीहरये नमः श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे कंसवधो नाम चतुश्चत्वारिंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।